₹36,00,000 ₹36,00,000 2.25 சென்ட் வீடு ஒன்று சேல்ஸுக்கு கொண்டு வந்திருக்கிறோம். வீட்டோட எலிவேஷன் ஒர்க்கு, பெயிண்டிங் ஒர்க்கு, கேட்டோட டிசைன் எல்லாம் உங்களுக்கு சூப்பராக பண்ணி கொடுத்துக்கிறாங்க. வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கார் பார்க்கிங் நல்லா தாராளமாக நீங்கள் பெரிய காரை நிறுத்திக்கலாம். மாடிப்படிக்கு போகிறதுக்கான ஸ்டெப்ஸு, அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அவுட்ரு பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. நல்லா தாராளமாக பெரிய சைஸ் பாத்ரூமாகவே கொடுத்துருக்குறாங்க. வால் டைல்ஸ் எல்லாம் ஒட்டி கொடுத்துருக்குறாங்க நீட் அண்ட் ஃபினிஷிங்கில். வீட்டுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தாராளமாக பெரிய சைஸ் ஹால் 16க்கு 17ங்கிற சைஸில் ஹால் கொடுத்துக்கிறாங்க. நல்லா தாராளமாக பெரிய சைஸ் ஹாலுங்க. அதில் ஃபால் சீலிங் ஒர்க்கு எல்லாம் பண்ணி கொடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி கிச்சன் நல்லா தாராளமாக பெரிய சைஸ் கிச்சனுங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அதிலே டைனிங் டேபிள் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். கிச்சன் வித் டைனிங் டேபிள், ஸ்டோர் ரூம் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு எல்லா ஆப்ஷனும் வந்துடுது. பெரிய வீடுங்க. நீங்கள் 2.25 சென்ட் ₹36,00,000 மேக்ஸிமம் கிடைக்காது. இந்த வீடை மிஸ் பண்ணிடாதீங்க. அதே மாதிரி மாஸ்டர் பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 16ங்க சைஸில் கொடுத்துக்கிறாங்க. உள்ளே அட்டாச்சு பாத்ரூம் வர்ற மாதிரி நல்லா தாராளமாக அதுவும் பெரிய சைஸ் பெட்ரூமாகவே கொடுத்துக்கிறாங்க. இன்னொரு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10க்கு 11ங்கிற சைஸில் கொடுத்துக்கிறாங்க. அதுக்குமே அட்டாச்சு பாத்ரூம் வந்துடுதுங்க. மொத்தம் 2 பெட்ரூம், ஹால், கிச்சன், போர் வசதி, டைனிங் ஹால்லாம் பெருசு அப்படிங்கிற ஆப்ஷன் எல்லாமே வந்துடுது. இந்த வீடு எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருப்பூர் பல்லட ரோடுங்க. பல்லட ரோட்டில் கணபதி பாளையம் எல்லாத்துக்குமே தெரியுங்க. கணபதி பாளையம் பக்கத்தில் ஓம் சக்தி நகரில் தான் இந்த வீடு அமைஞ்சிருக்குதுங்க. ஆலமரம் பஸ் ஸ்டாப்புக்கு அடுத்த ஸ்டாப்னு சொல்லுவாங்க. ஓம் சக்தி நகர் பஸ் ஸ்டாப்பில் தான் வீடு அமைஞ்சிருக்குது. இந்த வீட்டுக்கு பில்டர்ஸ் கேட்கக்கூடிய மொத்த விலையை பார்த்தீங்கன்னா ₹36,00,000 தாங்க. அது ஃபிக்ஸடுங்க. நேரில் கண்டிப்பாக குறைச்சி பேசிக்கலாம். நேரில் வந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.